Hello students, 12th standard commerce public examsல கேட்கக்கூடிய top most important மிக 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 முக்கிய வினாக்கள் golden questions சொல்லிக்கலாம். 2022ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருந்தது, 2023ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருந்தது, 2024ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருந்தது, இந்த 3 இயர்ஸ்ல கேட்க இருந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்போ 2025ல எந்த கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்ல மேக்சிமம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை தான் நான் கோல்டன் கொஸ்டின்ஸா உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ உடனே பிடிஎஃப் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸ்ல இருந்து அதுல இருந்து எப்படி நம்ம வந்து ரேரா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 90க்கு வந்து நான் 80+ எடுக்கணும், ஒரு 70+ எடுக்கணும், நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களாம் நான் சொல்லக்கூடிய அந்த கோல்டன் கொஸ்டின்ஸை இம்மிடியேட்டா படிங்க. கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 99% வரக்கூடியது சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இந்த பிடிஎஃப்ல இருக்க நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு நாட்கள் ரொம்ப குறைச்சலா இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் நெருங்கியாச்சு. இந்த மாதிரியான ஒரு டைட்டான ஒரு பொசிஷன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் முதல் படிக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ கண்டிப்பா நீங்க புத்திசாலிகளா செயல்படுவீங்க நம்புறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, இது போக உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல மற்ற கொஸ்டின்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ எல்லாமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா பார்க்க போறோம். உங்களுக்கு 7 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 7ல ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும்போது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வேணா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது அப்படியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் தெளிவா பார்த்துருவோம். வாங்க, நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற என்ன இதே மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் வணிகவியல் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சேர்த்து ஒரே வீடியோல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2024 மார்ச்ல கேட்டிருந்த இந்த கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2025ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, 1ல இருந்து 14 கொஸ்டின்ஸ் இருக்கா. இதுல நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். என்னென்ன கொஸ்டின் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். முதல் நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையை வேறுபடுத்துக. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஃபைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கண்டிப்பா வந்து சென்ட மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 7 பாயிண்ட்ஸ் ஆச்சும் கண்டிப்பா கொடுங்க. அதே நீங்க வந்து 80ல இருந்து 90 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் சொல்றது 100க்கு, அவங்க வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்தா கூட மார்க் வந்துடும். ஆனா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க மினிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான நேர்காணலின் வகைகளை விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் எ செக் அண்ட் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட். டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்கவும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது வாட் ஆர் த என்டர்பிரனர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர். தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 5. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 14th ஒன், ஸ்டேட் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ். இயக்குனரின் தகுதிகள். இதுவுமே படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2023 மார்ச்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிசினஸ். கொஸ்டின் நம்பர் 16, வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SEBI. செபியின் பணிகளை விவரிக்கும். நல்லா கவனிங்க, இங்கேயுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2024லயுமே 11th கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சே இருக்கணும், மேல மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் 24th ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 28th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக். பயிற்சியின் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங். இந்த இது செக் வந்து உங்களுக்கு 27th கொஸ்டின். 28th கொஸ்டின் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிற்சி நோக்கங்கள், பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது 22ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்ல 5 மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் முதன்மை பணிகள் எவையேனும் 5 விளக்குக. அது நல்லா படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 5 ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது இம்பார்ட்டன்ட் 33. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் 36 கொஸ்டின், நுகர்வோரின் பொறுப்புகள் எவையேனும் 5 கூறுக. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர், தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் எவையேனும் 5 விளக்குக. அதுவுமே 38th கொஸ்டின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா படிச்சே ஆகணும். 38ல உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து இந்த தொழில் முனைவோர் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ 41ல இருந்து 42 கொஸ்டின்ஸ் இருக்கு. முடிஞ்சா வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 42 கொஸ்டின்ஸுமே படிங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட் எல்லாமே. இதுல நான் சொன்ன இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு 7 5s 35 கொடுத்துருக்கா. 35ல நீங்க கன்ஃபார்ம் சொல்றேன் 25 மார்க்ஸ் 100% எடுத்துருவீங்க. அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா கண்டிப்பாக 30லேருந்து 35 மார்க்ஸுமே அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் படிக்காமல் போயிடாதீங்க. அவங்களோட பப்ளிக் மார்க்ஸை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 12th வந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முக்கியமான இந்த மார்க்ஸை எப்படி ஈஸியாக நம்ம படித்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்றது புத்திசாலித்தனம். டெக்ஸ்ட் புக் வச்சு ஃபுல்லாக உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லாத கொஸ்டினும் சேர்த்து தேவையான கொஸ்டினும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு டைம் பத்தாது. ஸோ இருக்கிற டைம்ல முக்கியமான கொஸ்டின்ஸை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டைம் இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்க மற்ற கொஸ்டின்ஸ் கூட பாருங்க. ஆனா இந்த கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 100% பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃபர்லியும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயும் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது 2025 பப்ளிக் மார்ச்ல 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.